Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. வரும் 24ஆம் தேதி மதுரை அலங்காநல்லூரில் கட்டப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைக்க உள்ளார். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை அவனியாபுரம் பாலமேடு ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் கடைசி நாளான இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் திமில் பெருத்த 66,000க்கும் மேற்பட்ட காளைகளை 25,000க்கும் மேற்பட்ட காளையர்கள் களத்தில் சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புழுதி பறந்த நிலத்தில் நடந்த பண்பாட்டு நிகழ்வை சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசித்ததாகவும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் ஏறு தழுவுதலுக்கென மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த அரங்கத்தை வரும் 24ஆம் தேதி திறந்து வைத்து போட்டிகளை காண மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு வருகை தர உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மதுரை அலங்காநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் வர உள்ளதை தெரிவித்தார். மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, நம்ம சட்டமன்ற தேர்தல் போது சொன்ன அறிவிப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. வர்ற 24ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறக்க இருக்கிறாங்க. உலக தரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம், ஒரே நேரத்தில் 5,000 பார்வையாளர்கள் உட்கார்ந்து பார்வையிடுற அளவுக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடாயிட்டு இருக்கு. திறப்பு விழாவிற்கு சில நாட்களே உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.